ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 16, 17, 18 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக லைனாக எழுதிட்டு வாங்க போதும். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவை காசநோய் இல்லாத நாடாக மாற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் பெரும் பங்காற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா 2025 எக்ஸாக்டாக 2025 என்ன பண்ண போகிறாங்க, காசநோய் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதை என்ன பண்ண போகிறாங்க, எராடிகேஷன் பண்ண போகிறாங்கன்றதை நாங்கள் சொல்லிடுறோங்க. அடுத்த நியூஸ், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம நிறையவே பேசுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த 3 டேஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நியூஸ் இருக்குங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஷார்ட்டாக எழுதிங்க, ரொம்ப ப்ரீஃபாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், உலக செஸ் சாம்பியன்ஷிப் சிங்கப்பூரில் கடந்த இப்போ கேட்பாங்க, குகேஷ் அவர்கள் எந்த நாட்டில் வெற்றி பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூரில் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றத நீங்கள் சொன்னால் போதும். ஏன்னா இளம் வயது சாம்பியனில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல சிங்கப்பூர் நோட் பண்ணுங்கள். அடுத்தது, ஸோ இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா. ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் குரல் 596 கேட்டிருக்காங்க. உள்ளுவதெல்லாம் உயருள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்து அப்படின்வாங்க. தெளிவுரை பாருங்கள். எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றி எண்ண வேண்டும், அவ்வுயர்வு கைவிடாமலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாதுன்றாங்க. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் எண்றீங்கன்னா அது பெருசாக எண்ணணும். அந்த உயர்வை என்ன பண்ணக்கூடாது, கடைசி வரைக்குமே நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. ஸோ அவனை தான் இன்னும் மேன்மேலும் கொண்டு போய் நிறுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் எங்கன்னு சொல்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல். இன்றைக்கி ஒரு 3 கொஷின் கேட்பேன். அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, நான் முதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, இடம் எந்த இடத்துல தொடங்கப்பட்டதுன்றதை சொல்லிவிடுங்க. ஸோ இது கிரிட்டிக் நியூஸ், இதெல்லாம் வேண்டாம். ஸோ எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அப்படியே என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 17 வந்துடலாம். இராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ் நியூஸ் இருக்குங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கே சொல்லிடலாங்க. ஸோ என்னென்னா, வங்கதேசம் சுதந்திரம் அடையிறதுக்கு இந்தியா மட்டும்தான் மேஜர் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் கூறியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் கம்மி தான். இந்த பாருங்க, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நெடுஞ்சாலை, தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணைய மசோதான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆணையத்துக்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 தலைவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தலைவரும் 3 முழு நேர உறுப்பினர்கள் 3 பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, அப்போ என்னென்னா இந்த இடத்துல நெடுஞ்சாலை ஆணைய மசோதாவில் தலைவர் எத்தனை பேர், முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் குரூப் 1க்கு தேவையான கொஷின்ஸ். மெயின்ஸில் நீங்கள் கோட் பண்ணலாங்க அழகாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்து பாருங்கள், நானுடைமை அப்படின்ற ஒரு திருக்குறள்லேருந்து கொடுத்துருக்காங்க. அணி அன்றோ நானுடைமை சான்றோருக்கு அது இன்றல் பிணி அன்றோ பீடு நடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சான்றோராக இருந்தீங்கன்னா நானுடைமை என்பது அன்னிகலன் அன்றோ. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பை ஏற்றுக்கணும், அந்த தப்புக்கான வழிமுறைகளும் சொல்லணும் அப்படின்றாங்க. அப்போ நானுடைமை என்பது உங்களுடைய அன்னிகலனாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற தீர்ப்புன்றது உங்களுடைய உடம்புல ஒட்டி இருக்கணும் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே நானுடைமையில் சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவர். அப்போ நான் என்ன அர்த்தம்னா, அந்த தீர்ப்பு வழங்கக்கூடியதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் கவர் ஆகுங்க. ஏன்னா ராணிப்பேட்டை இருக்குது பார்த்தீங்களா, ராணிப்பேட்டையில் 1500 கோடியில் காலனி உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் 9 இது கொஷின் டைரெக்டாக வரும். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 1500 கோடியில் அண்மையில் காலனி உற்பத்தி ஆலைக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார். எங்கே நாட்டினார் கேட்டாங்கன்னா, பணப்பாக்கம் ராணிப்பேட்டைன்றது ஞாபகம் வச்சுங்க, லெதர் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிரிட்டிக் நியூஸ் நிறைய இருக்குங்க. எனக்கு கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கிறதால பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ பாருங்கள், தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசைன் மறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக என்னன்னு பார்த்தீங்கன்னா விருதுகள் இருக்குது பார்த்தீங்களா. அதில் இந்த 1998ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2002ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒன், விஜய் திவாஸ்
குடியரசுத் தலைவர் பிரதமர் மரியாதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் கிட்டத்தட்ட ஒரு 9,900 பேர், சரிங்க 90,000 பேருங்க, 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் டாக்காவில் இந்தியாவிடம் சரணடைந்தனர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வங்கதேசம் வெற்றி பெறுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதனுடைய டிசம்பர் 16ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் திவாஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. அப்போ கொஷினே அதுதான். ஸோ இவ்வளோ பெஸ்ட்டாக பேசுனீங்க, கொஷின் ஒரே நாள் முடிச்சிட்டிங்கன்னா டிசம்பர் 16 நமக்கு என்னது விஜய் திவஸ் தினம் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் காலை செகண்ட் கொஷினுங்க. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ண வேண்டியது, காலை உணவு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது, எந்த இடம் அப்படின்றத சொல்லுங்கள். இன்றைக்கி என்னென்னா, காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டங்களால் கிடைத்த பலன்களை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் 36,987 அரசு பள்ளிகளில் தொடக்க பள்ளிகளில் என்ன பண்ணிருக்காங்க தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் 20,73,536 குழந்தைகள் வயிற்று பசியை ஆற்றி வருகின்றனர். ஒரு நல்ல ஸ்கீம்ங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகளுடைய கற்றல் திறன் இன்னும் மேலாவது, குழந்தைகள் படிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கிறாங்க, நல்ல எனர்ஜியாக படிக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்கச்சக்கமான 100% நல்ல ஸ்கீம். ஸோ இதை பின்பற்றிய காலை உணவு திட்டத்தை பின்பற்றிய ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா கனடான்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கனடா என்ன பண்ணுறாங்க, இந்த காலை உணவு திட்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் ரெண்டாவது கேள்வி, நீங்கள் காலை உணவு திட்டம் எப்போதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டப்பேரவையில் 129வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. எத்தனை பேர் ஆதரவு பார்த்தீங்கன்னா, ஆதரவு 269 பேர், எதிர்ப்பு 198 பேருக்கு. ஐ திங்க் வந்துடும் நினைக்கிறேன். வந்தாலும் பார்த்துக்கலாம், வரலனாலும் நம்ம பார்த்துக்கணுன்றத சொல்லிடுறேங்க. ஸோ பாருங்கள், வந்தே பாரத் ரயிலை தயாரித்த ICFக்கு தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விருதுன்ற வரத்தால் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அந்த வந்தே பாரத் புகை இல்லாமல் எடுத்துகிட்டு போதும், அது இல்லாமல் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, விபத்து ஏற்படாமல் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இதை மட்டும் நோட் பண்ணுங்க. இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, டைரெக்டாக குரலுக்கு போயிடலாமா? புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கம் தேவையில்லை, ஒத்த உணர்ச்சியை நட்பு ஏற்படுவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்போ நட்புனா தொடர்ந்து பேசிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, அவங்களுடைய உணர்ச்சியை என்ன பண்ணணும், நட்பாக உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவர். அடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்தை தனிப்பட்ட சொத்தாக கருதிய காங்கிரஸ் அப்படின்றாங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு TNPSCயில் பாலிட்டி ரிலேட்டடாக 2 கேள்வி இருக்குங்க, நோட் பண்ணுங்கள். 1955ஆம் ஆண்டு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக காக்கா கேல்கர் ஆணையம், காக்கா கலேல்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கேல்கர்னுவாங்க, கலேல்கர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போ முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம்னா காக்கா கலேல்கர் 1955. ஸோ இதனை தொடர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மண்டல் ஆணையம் அப்படின்றது 2வது அமைக்கிறாங்க. ஸோ பாருங்கள், அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு காக்கா கலேல்கர், 2வது மண்டல் ஆணையம், வரிசைப்படுத்த சொன்னாலும் சொல்லிடலாம். 3வது கேள்வி, மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா காக்கா கலேல்கர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேண்டாம். ஆள்மாறாட்டத்தை தடுக்க அந்த டிஜி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு TNPSC ரிலேட்டடாக அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்வு தேசிய தேர்வு முகமை NTA நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் சீரமைக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன முன்னாள் தலைவரான ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அப்போது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராதாகிருஷ்ணன் குழு தான் அப்படின்றத நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ரிப்பீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் 3 கேள்வி கேட்டிருக்கேன். 3 கேள்விக்குமே மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த 3 days கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. மற்ற நாள் இருக்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோவில் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துட்றேன், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்றத சொல்லிடலாம். ஓகேங்களா? நன்றி.